அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம கலைச்சொற்கள் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டது பாருங்கள். வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உங்களுக்கே நல்லா தெரியும், வாலண்டியராக ஏதாவது உங்கள் ஊரில் திருவிழா நடந்தால் வாலண்டியர்ஸ் வாங்கப்பா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்போ வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஃபாண்ட் அப்படின்ற கலைச்சொல்லுக்கு எழுத்துரு ரொம்ப முக்கியமான கேள்விங்க, ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஃபாண்ட் அப்படின்னா எழுத்துரு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபாண்ட் சைஸை கூட்டுங்க குறைங்க அப்படின்னு நம்ம டைப் பண்ணும்போது சொல்லுவோமாங்க. ஸோ அப்போ ஃபாண்ட் அப்படின்னா எழுத்துரு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது கார்ட்டூன் அப்படின்னா கருத்து படம் அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப முக்கியமானது. கார்ட்டூன் அப்படின்னா கருத்து படம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், முகப்பு பக்கம் அப்படின்ற தமிழ் சொல்லுக்கு நிகரான ஆங்கில சொல் எதுன்னு கேட்குறாங்க. அப்போ முகப்பு பக்கம் அப்படின்னா ஹோம் பேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் சி. அப்போ ஹோம் பேஜ்னால் ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம ஒப்பேரா இல்லாட்டி கூகுளில் போய் ஏதாவது நீங்கள் சர்ச் பண்ணும்போது அதனுடைய ஹோம் பேஜ் இது அப்படின்னு தான் நமக்கு வரும். ஸோ அப்போ ஹோம் பேஜ் அப்படின்னா முகப்பு பக்கம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? மிக முக்கியமான பகுதி, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அடிக்கடி கேட்பாங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.